ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைத்து மக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா விஷயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ட் சரி, உங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ப்ளஸ் அதே மாதிரி நம்ம இவங்க கூட டைப் வச்சு நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து ஆட் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சென்னையில் வந்து இருக்கிற எல்லா இடத்துலையும் அழகிய கூந்தல் படைச்ச பெண்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை நம்ம கொடுக்குறோம்ல. அதே மாதிரி வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க அழகிய பெண்களோட கூந்தலை அவங்களோட டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நம்ம கொடுப்போம். அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பரபரப்பான இந்த 46வது புத்தக கண்காட்சியில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம அழகாக இந்த பெண்களை தேடி கண்டுபிடிச்சி இவங்களோட கூந்தல் ரொம்ப அழகாக இருக்குது, இவங்களோட டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம். போகலாமா? ஒரு கப் இப்போ கோகோனட் ஆயில் எடுத்துட்டோம்னா அதே சேம் கப் ரேஷியோவில் வந்து பசும் பால் வந்து காய்ச்சாத பசும் பால் வந்து ரெண்டத்தையும் வந்து ஈக்குவலாக ப்ரொபோர்ஷனில் சேர்த்து கிட்டத்தட்ட 1 இயர் அவங்களுக்கு அதை நான் தேய்ச்சிருக்கேன். பார்லர் போவேன், அந்த லேயர் கட் பண்ணுறதுக்கு போவேன். பட் அப்புறம் நிறைய ஹேர் போயிடும்னு வாங்கலாம்னால திரும்பி வந்துடுவேன். ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால கூட வந்து நமக்கு ஹெல்த் கண்டிஷன் இதுவாகும். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் இப்போ ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஹேர் ஃபால்லாம் கம்மியாகுது, ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. 46வது புத்தக கண்காட்சியில் அப்படியே தேடி கண்டுபிடிக்கும் போது உங்கள் மிஸ்ஸஸோட ஹேர் வந்து ரொம்ப அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ நாளாக உங்களுக்கு இவ்வளோ இதை விட லென்த்தாக கூட வளர்ந்துருக்கலாம்ல? அது எவ்வளோ நாளாக அந்த மாதிரி லென்த்தாக வளர்த்துருக்கீங்க? சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருக்குது. சூப்பர் சூப்பர். சார், இவங்க இந்த ஹேருக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து உங்கள்கிட்ட இந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங் அப்படின்ற மாதிரி? இல்லை, அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க தான் இன்ட்ரெஸ்ட், அவங்க தான் கம்ப்ளீட்டாக. சூப்பர். இப்போ என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ப்ராடக்ட்னு பார்த்தா ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் நான். அதான் என்ன மாதிரி ஷாம்பு? ஷாம்பு லாரியல்ல அந்த ஆன்டி டாண்ட்ரஃப் அண்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அவ்வளோதான். அதுதான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி அதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் ஆறின உடனே நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஓகே. ஸோ லாரியல் அந்த ட்ரெஸ்ஸுமே இந்த பிராண்டில் வந்து இப்போது வந்தது தான். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா சொல்லி கொடுத்ததுன்னு சிக் ஷாம்பு, பிகாஸ் அதில் எக் இருக்குன்னுவாங்க. அது அப்புறம் ஐ யூஸ் லாட் ஆஃப் கர்ட். ஓகே ஓகே ஓகே. டாண்ட்ரஃப் வந்துச்சுன்னா ஐ யூஸ் அந்த டேபிள் சால்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நல்லா ரப் பண்ணி விடுவேன். ஓகே ஓகே ஓகே. டாண்ட்ரஃப்க்கு பட் கர்ட் கொஞ்சம் நரிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ ஐ யூஸ் கர்ட். ஸோ டைரெக்டாக கர்ட் அப்ளை பண்ணுவீங்களா? ஆமாம். ஆஃப்டர் தட் ஆயில் மசாஜ் ஐ புட் கர்ட். ஒரு 5 minutes கழிச்சு ஐ கோ ஃபார் பாத். ஃபுட் ரொட்டீனில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க? ஏன்னா பாடி ஹீட்னால கூட ஹேர் வந்து ஃபாலோ ஆகும்னு சொல்லுவாங்க. ஐ இன்டேக் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். I don't go for proper diet for hair and all. ஸோ அதனால் ஃபுல்லாக இன்டேக் வந்து நம்ம ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறதுனால. அண்ட் நேச்சுரலாக வேறு ஏதாவது நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுவீங்களா? நேச்சுரலாக லைக் எக் ஒயிட்டு, பைத்தம்பருப்பு சொல்லுவாங்க, அண்ட் தென் வெந்தயம், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது? எனக்கு கோல்டு வந்துடும் சீக்கிரம், அதனால அந்த ஆனியன் கூட சொல்லுவாங்க இல்லையா, ஐ ட்ரைட் பட் கோல்டு வந்துடும். ஓகே. நீங்கள் நல்லா ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ உங்களுக்கு தோணலையா? இவ்வளோ லென்த்தாக ஹேர் வச்சுருக்கோம். ஏன்னா இப்போலாம் பார்க்குறேன் மேக்ஸிமம் எல்லாருமே இவ்வளோ தான் ஹேர். நான் பார்லர் போவேன், அந்த லேயர் கட் பண்ணுறதுக்கு போவேன். பட் அப்புறம் நிறைய ஹேர் போயிடும்னு வாங்கலாம்னால திரும்பி வந்துருக்கேன். பட் ஐ வாண்டட் டு கோ ஃபார் லேயர் கட். ஆனால் நிறைய அந்த வால்யூமும் தெரியும், பட் நிறைய ஹேர் போயிடும். அதனால ஓகே, ஐ எம் போஸ்ட்போண்டிங் அப்படியே. சூப்பர். மாதிரி எப்போச்சும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? இது ட்ராவல் எங்கேயாச்சும் போகும்போது ஸோ ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் எப்போ சொல்லியிருக்கீங்களா உங்களோட ஹேர் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி, கொட்டி இருக்கு இந்த ட்ராவலுக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி எப்போச்சும்? நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணதா சொன்னாரு, நீ வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு யூ ஆர் கம்மிங் வித் திஸ் லென்த்தி ஹேர், நீ கட் பண்ணு அப்படின்னு. ஓகே ஓகே. ஷார்ட் பண்ணதா சொல்லியிருக்கேன். பட் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ட்ராவலுக்கு அப்போ? ஏன்னா ட்ராவல் அப்போ வாட்டர் சேஞ்ச் ஆகும், ஹேர் வந்து நிறைய ஃபாலோ ஆகும். அந்த ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போகும்போது அங்கே இருக்கிற வெதரில் கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்புறம் அந்த வால்யூமே கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்தவங்க சரியாயிடும். மைட் பி அந்த வெதருக்கு அப்படி இருக்கா. சூப்பர். அதுதான். ஹெட் மசாஜ்லாம் அந்த மாதிரி பண்ணுறது உண்டா? லைக் அதனால வந்து ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி? ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த செல்ஸுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வாட்டர் நான்
ஆயில் ஹீட் பண்ணி இது பண்ண அதே கொஞ்சம் மசாஜ் மாதிரி அது நீங்களே பண்ணிப்பீங்க? நானே தான் பண்ணுவேன். அமிர்தவர்ஷினி. தீபிகா மீரா. உங்களோட இந்த ஹேருக்கான ரகசியம் என்ன? நான் நிறைய ஆயில் வைப்பேன். நான் வந்துட்டு எப்பயுமே ஹேர் என்னோடது ஆயிலியாக இருக்கும். எப்பயாச்சும் ரேராக ட்ரையாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அப்புறமாட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். அம்மாவும் அதில் ஒரு பார்ட்டு. நீங்கள் இப்போது அந்த ஹேர் வந்து அழகாக 2 மாட்டு கொம்பு மாதிரி வச்சுருக்கீங்களா? ஜல்லிக்கட்டுக்காக ஸ்பெஷலாக வச்சிங்களா? இல்லை இது ஆக்சுவலாக அது பேர் ஸ்பேஸ் பன்ஸ். யார் இந்த டிசைனர்? எங்கள் சிஸ்டர். நீங்கள் டிசைனரா? ஆக்சுவலி நான் இதை விட லாங் ஹேர் வச்சிருந்தேன். நான் வந்து பாய் கட் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ரீவியஸாக சொன்னீங்கல்ல, நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் பாய் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ண விட்டு எனக்கு இப்போ இவ லாங் ஹேர் பார்த்துட்டு ஓகே நம்மளும் கொஞ்சம் வளர்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்னால் பண்ண முடியாதெல்லாம் என் சிஸ்டருக்கு இப்போ பண்ணி சூப்பர். இப்போ நீங்களும் அப்போ லாங் ஹேர் வளர்த்துருந்துருக்கீங்க? ஆமாம். இவளுக்கு நல்ல ஹேர் பவுன்ஸாக நல்லா லாங்காக இருக்கும் இவளுக்கு. ஓகே சூப்பர். நல்ல ஹேர் உங்களுக்கு. இப்போ பாப்பா 2 பேருக்குமே வந்து என்ன மாதிரி ஷாம்பூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பூஸ் வந்து நான் ஹெர்பல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறது. பட் என்னோட பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் எப்படி சீயக்கா வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணினாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அது மாதிரி சாதம் இந்த காலத்தில் யாரும் வந்து சாதம்லாம் வடிகட்டுறது அந்த கஞ்சியெல்லாம் இது பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நேச்சுராக கிடச்சிது அந்த காலத்துலலாம். இப்போ எல்லாமே கெமிக்கல் பேஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பழைய மெத்தடுக்கு போயிட்டோம்னா இன்னும் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு அது ட்ரை பண்ணியிருக்கீங்களா 2 பேருக்குமே? ட்ரை பண்ணியிருக்கேன். ஆமாம். இப்போ எப்படின்னா உங்களுக்கு சீயக்கா போட்டு தேய்க்கிறாங்கல்ல, அப்போ வந்து சாத கஞ்சி அந்த இதெல்லாம் சேர்த்து தான் ஆக்சுவலாக வந்து எங்களை வாஷ் பண்ண சொல்லுவாங்க. ஃபோம் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. நேச்சுரலாக வந்து நமக்கு அந்த சாத கஞ்சி வந்து கண்டிஷனர் மாதிரி கிட்டத்தட்ட. நீங்கள் அதை வச்சு ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிஷனர் இப்போ நம்ம எப்படி நம்ம நார்மலாக உள்ள ஷாம்பூஸ்க்கு யூஸ் பண்ணோமோ அது தேவையே கிடையாது. எல்லாம் கெமிக்கல் தானே. இப்போ போடுற ஷாம்பூஸ் எல்லாமே எப்படினாலும் கெமிக்கல் யூஸ் பண்ணாங்க அந்த ஃபோம் வர்றதுக்காக. ஆனால் அந்த மாதிரி நேச்சுரல் மெத்தடு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஹேர் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த ஸ்கேல்பில் நல்லா இது பண்ணும்போது அதுக்கு நல்ல ஒரு அந்த ரூட்டுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு அந்த வடிகஞ்சி வச்சு தான் ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுவீங்களா? இவங்களுக்கா கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு வந்து அந்த இது நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து அந்த ஹேரோட இது தெரியும். அந்த டென்ஸும் சரி நம்மளுக்கு அந்த ஹேரோட இது ஷைனிங்காகவும் நல்லா இதாகவும். இவங்களுக்கு சின்ன வயசில் வந்து அந்த மாதிரி நான் காய்ச்சி தான் நான் தேய்ப்பேன். நான் ஆயில் வந்து என்ன மாதிரி ஆயில்மா? நார்மலாக கோகோனட் ஆயில். அது நம்ம இதில் செக்கில் வாங்கிக்குவேன் நான். இப்போ ஒரு கப்பு இப்போ கோகோனட் ஆயில் எடுத்துட்டோன்னா அதே சேம் கப் ரேஷியோவில் வந்து பசும் பால் வந்து காய்ச்சாத பசும் பால் வந்து 2த்தையும் வந்து ஈக்குவலாக ப்ரொபோர்ஷனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வந்து அதை காய்ச்சணும். காய்ச்சும் போது அதுலேருந்து கிடைக்கிற ஆயில் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இவங்களுக்கு சின்ன குழந்தையில நான் அதை கிட்டத்தட்ட 1 இயர் அவங்களுக்கு அதை நான் தேய்ச்சிருக்கேன். கோகோனட் ஆயில் பசும்பால் காய்ச்சாத பசு. இன்னைக்கு புதுசாக நிறைய கிடைக்குது. நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர். அதுதான் நான் வந்து சின்ன குழந்தையில உங்களுக்கு ரொம்ப நாளாக நான் தேய்ச்சி விட்டுருந்தேன் நான். சூப்பர். நீங்கள் வந்து அம்மா கிட்ட கேட்டீங்களா? அம்மா எனக்கு ஹேர் ரொம்ப லென்த்தாக இருக்குது, பசங்க எல்லாருமே சின்னதாக வச்சுருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மெயின்டைன் பண்ண முடியலன்னு எப்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி கிடையாது. எனக்கு இந்த ஹேர் வளரலையேன்னு ரொம்ப வருஷம் ஒரு இதாகவே இருந்துச்சு, சாராகவே இருந்துச்சு. நான் 4th படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு இதை விடலாம் கம்மியாலாம் ஹேர் கட் வச்சுருக்காங்க. அப்போல்லாம் நான் மற்றவங்கள பார்த்து ஜெலஸாக ஃபீல் பண்ணுவேன். இன்னும் இவ்வளோ முடி வச்சுருக்காங்க, நம்மளால் அவ்வளோ முடி வைக்க முடியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் வளர்த்தது தான் இந்த முடி. லாக்டவுன் அப்போ தான் ஃபுல்லாக அம்மாவும் நானும் சேர்ந்து இந்த முடியை பராமரித்தோம். சூப்பர். ஸோ லாக்டவுன் அப்போ நீங்கள் பராமரிக்க ஆரம்பிச்சது இப்போ வந்து சிஸ்டர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஹேர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா? லைட்டாக போகிறாம. சூப்பர். இவங்களோட ஃபாதர் சைடு எல்லாருக்குமே நல்ல ஹேர் வந்து சூப்பர். இப்போ இவங்க 2 பேரும் நீங்கள் கேர் எடுத்துக்கீங்க. உங்களுக்கு வந்து கேர் எடுத்தது உங்கள் அம்மா எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் இருப்பாங்களே, ஸோ பாட்டி காலத்து வைத்தியம் அப்படின்ற மாதிரி அவங்களோட என்ன சின்ன வயசில்? ஏன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப கெமிக்கல் கிடையாது. ஷேக்காய் அந்த ரேஸில் அந்த இதில் என்னென்னா என்னோட மதருக்கு வந்து ஹேர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ் வரையிலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கிரே ஹேரே கிடையாது. அப்போது எல்லாருமே கேட்பாங்க, இல்லை டை எதுவும் அடிப்பீங்களான்னு. அப்படிலாம் கிடையாது. கேசவர்த்தினி அந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில், அதை வந்து கோகோனட் ஆயிலோட ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷனேட்டில்
மிக்ஸ் பண்ணுவாங்க, எனக்கு ஐடியா இல்லை. பட் அதை வந்து அவங்க கண்டினியூஸாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மோர் தென் 20 இயர்ஸ் அது வந்து தேய்ச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹேர் வந்து அவ்வளோ கிரே ஹேரெல்லாம் ரொம்ப வருஷமாக ஆகவே இல்லை. 55 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மாதிரி எதுவுமே அதாவது எப்படின்னா எல்லாமே நேச்சுரல் மெத்தட் தான். எதுவுமே நாங்கள் வந்து ஒரு ஃபேஸ்க்கு நாங்கள் பவுடர் கூட யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் பியூட்டிஷியன்ஸ் அந்த பியூட்டி பார்லர் சைடு நாங்கள் போக மாட்டோம். நேச்சுரல் அப்படியே இருக்காங்க, அவ்வளோதாங்க. சன்லைட்டில் அது பட்டாலே போதும், அதுதான். சூப்பர். என்னைக்குமே நேச்சுரல் தானே அது ஒரு இது. நம்மளுக்கு இன்டேக்ல என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுப்பீங்கம்மா? இன்டேக்ல ஏன்னா பாடி ஹீட்னால வந்து ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து எப்படின்னா இன்டேக் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸான ஃபுட்டு தான் நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறது. இப்போ எல்லாம் வந்து இந்த நவதானியங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அந்த மாதிரி தென்னை, கம்பு, குதிரைவாளி இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து நான் அந்த மற்றபடி இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணுவேன். சாக்லேட்ஸ் தொடவே மாட்டாங்க என் பிள்ளைங்க. சூப்பர். சாக்லேட்ஸ் தான் வந்து மெயினாக. அது யாருமே என் பிள்ளைங்க 2 பேரும் அதுல எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சாக்லேட் பிடிக்காதா? இல்லை, அது வந்துட்டு எங்கள் அங்கிள் ஒருத்தவங்க அப்ராடில் இருக்காங்க. அவங்க கொண்டு வர சாக்லேட்ஸ் அதுவும் எப்பயாச்சும் ரேராக தான் சாப்பிடுவோம். 1-2 சாப்பிட்டாலுமே எங்களுக்கு அடுத்த நாள் காஃப் கோல்டுன்னு அலர்ஜிட்டிக்காக கொஞ்சம் சாக்லேட். அதனால நாங்களும் சாக்லேட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். சூப்பர்மா. நீங்கள் வந்து அம்மா கிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? அம்மா அது மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம், இதனால ஹேருக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் டிப்ஸ் கேட்டிருக்கீங்களா? இல்லை, நானே பொதுவாக நிறையா டிவி ப்ரோக்ராம்லலாம் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அவங்க சொல்லுவாங்க ஹேருக்கு வந்துட்டு கருவேப்பிலை, கீரை அந்த மாதிரிலாம் நல்லது அப்படிம்பாங்க. உடனே நான் அதை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். அம்மாட்ட வந்துட்டு எப்பயாச்சும் தான் ரேராக கேட்பேன், அட்வைஸ் கேட்பேன் ஹேர் எப்படி வளர்க்குறது அப்படின்னு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. இந்த புத்தக கண்காட்சியில் அப்படியே தேடி கண்டுபிடிக்கும் போது உங்கள் ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாதிரி தெரிஞ்சது. சரி, அதான் உங்ககிட்ட ஹெல்த்தியாக ஒரு டிப்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. வாவ், சூப்பர். ஹெல்த் டிப்ஸ்னால் என்னென்னா ரெகுலராக வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணணும். அது நம்ம ஒர்க்குக்கு போகும்போது நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறது எப்படியோ நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். அப்படி ஸ்கிப் பண்ணால் கூட நைட்டு வந்துட்டு கோகோனட் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கு இல்லாமல் டீடாங்கிள் பண்ணிவிட்டு நார்மலாக பின்னிட்டு படுக்கணும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகும்போது போய்க்கலாம். ஓகே, அது என்ன மாதிரி கோம்பு யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா சிக்கு உடைக்கும் போது நீங்கள் நார்மல் மெலிசான உட்டன் கோம்பு வந்து சின்ன பல்லா பெரிய பல்லு தான். பெரிய பல்லு. ஷாம்பூஸ்ல என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்றீங்க? பேண்டின் தான் யூஸ் பண்றீங்க. சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நடுவுல இருந்தெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல கிளினிக் ப்ளஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இப்போ பேண்டின் யூஸ். ஓகே மா, நீங்க வந்து உங்களோட ஹேருக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து இப்பதான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சின்ன வயசுல நம்ம தான் இழுத்து பிடிச்சி எண்ணெய் தேய்ச்சி கோகோனட் ஆயில் தான் தடவுவீங்க. அப்பெல்லாம் இது சீக்காய் இந்த மாதிரிலாம் வந்து நல்லெண்ணெய் போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் போட்டு தேய்ச்சி சீக்கா வண்டியெல்லாம் போட்டு இது பண்ணுவோம். இப்போ மாடல் மாறிடும், இவங்கெல்லாம் பேண்டின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அது மாதிரி ஷேக்காக எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லையா? நேச்சுரலாக இப்போ எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. நேச்சுரல் டைம் இல்லை. என்னோட டைமுக்கு வந்து நான் கேர் பண்ணுறது வந்து கோகோனட் ஆயில். அதுக்கப்புறம் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நைட்டு படுக்கும்போது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டீடாங்கிள் பண்ணிவிட்டு பின்னிட்டு தூங்குவேன். காலையில் ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஓகே, நைட்டு இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டு காலையில் வரைக்கும் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு கோல்டு எதுவும் அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஆனதில்லை. இன்டேக்காக என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறீங்க? இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால கூட வந்து நமக்கு ஹெல்த் கண்டிஷன் இதுவாகும். அதனால வந்து சம் ஹார்மோன் ப்ராப்ளம், ஹேர் வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். ஹேருக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை. ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் இப்போ ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஹேர் ஃபால்லாம் கம்மியாகுது, ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. சூப்பர். நீங்கள் எப்போவாச்சும் உங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா இவ்வளோ லென்த்தியாக ஹேர் வச்சுருக்கேன், நான் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள்? அவங்க இருந்தது நானும் கட் பண்ணிட்டேன். இப்போ பாப்பாக்கும் இருக்கா? ஸ்கேல்ப் மசாஜ் அதான் ஆயில் அப்ளை பண்ணும்போதே நல்லா மசாஜ் பண்ணி. பேக் வேற ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பேக்லாம் யூஸ் பண்ணுவேன். எக் ஒயிட் எதுவுமே இல்லை. இந்த கருவேப்பிலை எல்லாம் சாப்பிடுவீங்களா? இல்லை கருவேப்பிலை நல்லா சாப்பிடுவாங்க. அது அப்படியே சாப்பிடும்போது ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் துவையல் அது மாதிரி அரைச்சு கொடுத்துறது. சூப்பர். கருவேப்பிலை பொடி இட்லிக்கு டிஃபனுக்கு நார்மலாக கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறமா துவையல் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி. சூப்பர். பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அதனால கூட வந்து நல்லெண்ணெய்
வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. மரச்செக்கு நல்லெண்ணெய். டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக வந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு டேண்ட்ரஃப் வந்ததே இல்லை. யாராச்சும் பக்கத்தில் வந்தால் தள்ளி விட்டுருவீங்களா? அப்படின்னு இல்லை. சீக்கா வெந்தயம் போட்டு இப்போ நாங்கள் குளிச்ச பழக்கம் இவங்களுக்கும் அதே தான் தேய்ப்பேன் சின்னதில். இப்போ அவங்க மாடல் மாறினோடனே அவங்க ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னோட முடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வளர்ந்துருக்குல்ல, நீங்கள் அது மாதிரி பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி முடி நிறைய வளர்க்கணும்ட்டு. எனக்கு ஆசை தான், பட் அம்மா ஸ்ட்ரிக்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னா 100 ரூபா கொடுத்து அமிச்சா இவ்வளோ கம்மியாக முடி வரும். இந்த ஹேர்லயே கொஞ்சம் கட் பண்ண சொல்றாங்க. என்னடா போயிட்டு அப்படியே வரேன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் மாதிரி, இதுக்கு மேலே மொட்டை தான் மாட்டிக்கணும்னு சொல்லி. இது மாதிரி மொட்டை தான் இங்கே எதிர்க்கு நிறைய இருக்குடா, கட் பண்ணுடாண்ணா. அம்மா அப்போனா மொட்டை தான் அடிக்கணும். சரியான பவுடர் போலீஸ் கட்டிங். போலீஸ் கட்டிங்கா? ஆமாம் ப்ரோ. இது இன்னும் ஷார்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க மைண்ட் செட் அப்பா கொஞ்சம் தப்பிச்சு வந்திருக்கு அந்த மாதிரி. சூப்பர். நீங்கள் என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க சார்? நார்மலாக பேண்டின் தான் ப்ரோ. நீங்களும் பேண்டின் தான். பேண்டின் ஃபேமிலியா? அப்படின்லாம் சொல்ல முடியாது. எது வேணாலும் போடுவேன். பேண்டின், சிக் ஷாம்பு ஏதோ. நீங்கள் வந்து உங்கள் அம்மா கொடுத்த அந்த ஒரு சீக்கா வெந்தயம் நல்லா ஊற வச்சு அரைச்சி நல்லா தேய்ச்சி அதுதான் முடி எங்களுக்கெல்லாம் கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து எப்போச்சும் இந்த ட்ரெண்டியாக மாறணுன்ற மாதிரி ஆசைப்பட்டுருக்கீங்களா? இவ்வளோ லென்த்தாக இருக்கு முடி, நான் கட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணக்கூடாது. அம்மா கட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து கட் பண்ணிட்டாங்க. அவங்க ஆஃபீஸில் இவ்வளோலாம் வேணான்னு கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி நல்ல வேலை நம்ம கட் பண்ணலாம், நம்ம கிட்ட வந்துருக்க மாட்டேன். இதை நிறைய வாட்டி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லுவேன். வீட்டில் விட மாட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் நல்லா இருக்குது, ஹேர் நல்லா இருக்குன்னும் போது நம்மளுக்கே ஒரு ஆமாம், அந்த லேயர் கட்டு, கலரிங் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் ஹேர் நல்லா மெயின்டைன் பண்ணுவானான்னு அவரை கட் பண்ண சொல்லுவேன். அதுதான் சொல்கிறேன். இதுக்கு மேலே மொட்டை தான் அடிக்கணும். இப்போ கரெக்ட். நிறைய இருந்தா அட்டகத்தி தினேஷ் மாதிரி ஆயிட்டீங்களா? சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததில் யாரோட டிப்ஸ் அண்ட் அவங்களோட ஹேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட நேமை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். கருவேப்பிலை, அப்புறம் வந்து மருதாணி, இதெல்லாம் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி எவ்ரிடே அப்ளை பண்ணி விடுவாங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் வீட்டில் நாங்களே ரெடி பண்ணுவோம். ஓ, வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா? என்ன மாதிரி? தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு அதை வெதுப்பாக காய்ச்சிருவோம். செம்பருத்தி மொட்டு, மகிழ மொட்டு, கருப்பரிசி.